அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதம் நிறைந்த நாள். அதாவது இன்றைய நாளில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர், அதாவது 11/1/2024ங்க. 3/1 வருது பாருங்கள். இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதம் நிறைந்த மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்லேயே வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் நம்ம இந்த முறையில் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும்போது நிச்சயம் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றி கொடுக்குங்க. நம்பிக்கையோடு இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். ₹1 கூட செலவு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அதீத பலன் தரக்கூடியது. அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீபத்தில் பாருங்கள், அன்னையுடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக அழகாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. சிலையில் நம்ம அம்மாவை எப்படி பார்ப்போமோ அதே போல் ஒரு தத்ரூபமான காட்சியாக தான் ஒரு சகோதரி வீட்டில் அம்மா நிகழ்த்தி இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் நம்ம சேனலில் சொன்ன மந்திரம் தாம்பா அப்படின்ற மந்திரத்தையும் மிராக்கல் நம்பரையும் சொன்னதின் பலனாக வனிதா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன 2 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு 20,000 பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நேற்று ஒரு நம்பர் மிராக்கல் நம்பர் கொடுத்துருக்கேன், மந்திரம் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வைஷ்ணவி அப்படின்ற ஒரு சகோதரிக்குமே நம்ம சொல்கிற வழிபாடுகளெல்லாம் செஞ்சதின் பலனாக 3 லட்சம் பணம் வரவேண்டிய பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடியே இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நான் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ சரியாக போகலை, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எதற்கு இதெல்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இல்லாமல் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா இந்த சகோதரிகளுக்கு எப்படி அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதோ அதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் மந்திரம் இதெல்லாம் உண்மையான விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுது. உண்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏனோதானோ அப்படின்ற வீடியோலாம் நான் போடவே மாட்டாங்க. எல்லா வீடியோக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டை படித்து பாருங்கள். நிறைய சகோதரிகளுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே போல் தான் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த பதிவுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள பதிவுங்க. அதாவது இன்றைய நாளில் ஏஞ்சல் நம்பர் வருது இல்லையா, 11/1/2024 முதல்ல வர 3/1 வருது பாருங்கள். இது ரொம்பவும் அபூர்வமான, அதாவது இந்த ஏஞ்சல் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஞ்சலாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 111 அப்படின்ற வர தேவதை பார்த்திங்கன்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதை. அதனால் இந்த நாளில் இந்த முறையில் இப்படி நீங்கள் கோரிக்கை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதாவது இது செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்றாலே இரவு நேர வழிபாடு தான். இரவு நேரத்தில் தான் பவர் அதிகமாக இருக்கும், அதாவது சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்று இரவு அதாவது 11/11க்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். வழிபாடுனா ஒரு 11 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிரியாணி இலை கிடைக்காத பட்சத்தில் சின்ன பீஸா, அதாவது ஸ்கொயர் டைப்பில் 11 பேப்பரை கட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரார்த்தனையை 11 முறை எழுதினாலும் சரி, இல்லை 11 பிரார்த்தனைகள் ஒவ்வொரு பிரார்த்தனையாகவும் நீங்கள் எழுதலாம். உங்களுடைய விருப்பம்தான். ஒரே பிரார்த்தனையை 11 முறை எழுதினாலும் சரிங்க, இல்லை 11 பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பிரியாணி இலைனா 11 எடுத்துக்கோங்க. பேப்பர்னா சின்னதாக கட் பண்ணி 11 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெண்ணால் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதாவது உங்களுடைய பிரார்த்தனையை
நடந்து முடிஞ்சது போல் எழுதணும். அதாவது நல்ல முறையில் வேலை கிடைத்து விட்டது, என்னுடைய 1,00,000 கடன் அடைந்து விட்டது, நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன், இது போல் என்னுடைய உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களும் தீர்ந்து விட்டது, இது போல் நடந்து முடிஞ்சது போல் அந்த 11 வேண்டுதலாக இருந்தால் அந்த 11 பேப்பர் இல்லைன்னா இலையில எழுதிக்கோங்க. இல்லை ஒரு வேண்டுதலே 11 முறை எழுதிக்கோங்க. நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அந்த 11 இலைகளையுமே உங்கள் கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னையையும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிக்கோங்க. என்னுடைய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 11 இலையாக இருந்தாலும் சரி அந்த நெருப்பில் காமிச்சு எரிச்சிடுங்க. பேப்பராக இருந்தாலுமே அந்த விளக்கில் காமிச்சு எரிச்சிடுங்க. ஸ்டவ்லலாம் காமிச்சு எரிக்கக்கூடாது, அது தப்புங்க. அதனால் நீங்கள் கேண்டில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது விளக்கில் காமிச்சு அந்த 11 இலை இல்லைன்னா 11 பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், வேண்டுதல் எழுதி வச்சு அது எல்லாமே எரித்து அந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நீங்கள் ஊதி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் முழுவதையுமே நம்ம பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிட்டோம், அதாவது ஊதி விட்டுட்டோம். அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஒரு வழிபாடை 11 நாட்களுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு எப்படி பண்ணீங்களோ அதே போல் 11 இலையில இருந்தாலும் சரி இல்லை 11 பேப்பர்லேயும் சரி இரவு நேரத்தில் 11 மணிலேருந்து 11 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் நேரத்தில் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை எரித்து சாம்பலை ஊதி விட்டுடுங்க. இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுடைய 11 பிரார்த்தனை நிறைவேறுதோ இல்லையோ ஒரு 5-6 பிரார்த்தனையாவது கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இந்த ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். அதே போல் உடம்பு நல்லபடியாக இருந்து உங்களுக்கு எந்த பெயினும் இல்லாமல் நீங்கள் டயர்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நம்ம பிரிஸ்காக இருந்தால் தான், ஆக்டிவாக இருந்தால் தான் இதை பண்ணோம்னா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுக்கு உடம்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாதவிடாய் காலத்தில் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இப்படி ஒரு நாள் இனி கிடைக்காது இல்லையா, அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் 100% உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.